வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ப்ரெட்டை வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேஎஃப்சி ஸ்டைலில் இருக்கும், நல்லாயிருக்கும், மொறுன்னு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு 4 ப்ரெட் எடுத்து சைடு ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நடுவில் ஒரு போட்டு 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பீஸ் போதும், அதுக்கு மேலெலாம் வேண்டாம், சின்னதாக ஆகிடும். 4 பீஸாக கட் பண்ணி தான் எடுத்து வச்சுக்கிட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 1/4 கப் மைதா தாம்மா இதுக்கு நல்லாயிருக்கும். 1/4 கப் மைதா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, சால்ட் அவங்கவுங்க தேவைக்கு தப்பில் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு இந்த மாவை நல்லா விஸ்கு வச்சு நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. தண்ணியாக கரைச்சோம்னா ப்ரெட்டில் ஒட்டாது உங்களுக்கு, அப்புறமேலு கோட்டிங் கொடுக்கறதுக்கு நல்லா வராது. தண்ணியாக கரைக்காமல் நல்லா நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளேக்ஸை நல்லா நொறுக்கி வச்சுக்கோங்க. நொறுக்கி வச்சாதாம்மா அதில் கோட்டிங் கொடுக்க முடியும். இப்போ அந்த கலந்த கலவையில் அதை டிப் பண்ணிவிட்டு ப்ரெட்டை இந்த இதுலேயும் போட்டுட்டு மிதமான தீயில் வச்சு ஒன்றா பொரித்து எடுங்க. மிதமான தீ தாம்மா வேணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும். இல்லாட்டி பொரியாமல் உள்ளே வேகாது, பொரியாமல் போயிடும், இவ்வளோ கிறிஸ்பினஸ் வராது. பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். சும்மா எப்போ பார்த்தாலும் நம்ம ப்ரெட்டை வச்சு ப்ரெட் ஆம்லேட் போட்டு கொடுப்போம் இல்லையா, ப்ரெட் சாண்ட்விச் போரிங்காக இருக்கும். இப்படி செஞ்சு கொடுங்க, வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம், காலை நேரம் என்ன செய்வாங்க, பரீட்சை அவசரத்தில் சாப்பிடாம கொள்ளாமல் போயிடுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, காலையில் நல்ல ஒரு ப்ரெட்டு ஆம்லேட்டு இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு நல்ல ஒரு ஹெல்தி ட்ரிங்காக கொடுங்க. அதில் என்ன செய்யுங்க, பாலில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு 2 போட்டு அதை நல்லா காய்ச்சி, வால்நட் நல்லா அதிகமாக சேர்த்துக்கோங்கம்மா. குழந்தைங்களுக்கு அது மூளைக்கு நல்ல ஞாபக சக்தி அதிக அளவு இருக்கும். அதையும் போட்டு நல்லா ஹெல்தியான ட்ரிங்காக கொடுங்க. இல்லையா, பழங்கள் வச்சு நல்லா மில்க் ஷேக் மாதிரி அரைச்சி கொடுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துருங்க. ரொம்ப அதிகமாக கரிஞ்சு போயிடாமல் பார்த்துக்கோங்க. எப்பொழுதுமே சிம்மில் வச்சே எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் பொரிஞ்சு நல்லாயிருக்கும், மொறுன்னு இருக்கும். இது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆனாலும் இதனுடைய தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும். கார்ன்ஃப்ளேக்ஸு எண்ணெயில் போட்டோன்னா உதிராமல் இருக்கணும்னா நல்லா மாவில் ஒரு தடவை நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு இதில் நீங்கள் டிப் பண்ணால் தான் உதிராமல் இருக்கும். இல்லாட்டி அரைகுறையாக இது பண்ணிங்கன்னா உதிர்ந்து போயிடும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரந்தாண்டி நல்லா ஒன்றா பொரித்து எடுத்துருங்க. சூப்பராக இருக்குமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.